இது 2024 ஆண்டு வந்த ராயல் காலேஜ் தேர்ட் டேர்ம், அதாவது சிக்ஸ் டேர்ம் பேப்பரில் வந்து பியூர் பாட்டுக்கான ஃபர்ஸ்ட் இயருக்கான விளக்கம். ரைட், பாருங்க. எல்லா ஜட்டிற்கும் சொல்லப்பட்டிருக்கு, அது மேல நேர்நிறையன்களுக்கும் வரணும். எல்லா நேர்நிறையன் எண்ணெய் கணித தொகுத்துறை கோட்பாட்டை பயன்படுத்தி UN சமன் என காட்டுக. இங்க UNன்றது இவராம். இப்போ தந்த தரவின்படி UNன்றது 1/1 கீழ் 2 வர்க்கம், 1/1 கீழ் 3 வர்க்கம், 1/1 கீழ் 4 வர்க்கம், இப்படியே தொடர்ச்சியாக போய் 1/1 கீழ் n+1 முழுவதின் வர்க்கம் முடிவடையும். இதான் UN. அப்ப இந்த UNன்றது n+2 கீழ் 2n+1க்கு சமன் நிறுவ சொல்லியிருக்கு. ரைட், அப்ப கணித தொகுத்தறிவு கோட்பாடு உங்களுக்கு தெரியும், வளமையான மாதிரி தான். n சமன் 1க்கு உண்மையில் காட்டணும். ரைட், நேர்நிறையன்கள் ஆரம்பிக்கிறது n சமன் 1ல. அடிப்படை நிபந்தனை n சமன் 1ஆக இருக்கும். அப்ப n சமன் 1க்கு உண்மையில் காட்டணும், pக்கு உண்மையில் எடுக்கணும், p+1க்கு உண்மையில் நிறுவி எடுக்கணும். அப்ப n சமன் 1 ஆகிற நேரம் பாருங்க, உங்களோட LHSல ஒரே ஒரு உறுப்பு மட்டும் தான் வரப்போகுது. 1/1 கீழ் 2 வர்க்கம், அதாவது 1/1 கீழ் 4, 3 கீழ் 4 என்று வரும். இதே நீங்க n சமன் 1ஆக RHS எடுத்து பார்த்தால் n கொண்ட போற நேரம் பாருங்க, 3 கீழ் 2 தர 2 வரும். இது 3 கீழ் 4 வரப்போகுது. ஆகவே n சமன் 1ஆக முடிவு உண்மை, வளமையான வசனங்களை எழுதி விட்டுருவோம். அடுத்து n சமன் pக்கு உண்மை என கருதுக. இப்ப n சமன் pக்கு உண்மையாக இருந்தால் 1/1 கீழ் 2 வர்க்கம், 1/1 கீழ் 3 வர்க்கம், 1/1 கீழ் 4 வர்க்கம், இப்படியே போய் 1/1 கீழ் p+1 முழுவதின் வர்க்கம். n சமன் pக்கு உண்மை என்று எடுக்கிறோம். அப்ப இங்கால nக்கு p போட்டால் உங்களோட RHS பக்கமும் nக்கு பதிலாக p போட்டு எனக்கு இப்படி ஒரு கோவை எடுக்கலாம். 2p+1 என்ற மாதிரி எடுக்கலாம். இப்ப p+1க்கு உண்மையில் காட்டணுமாக இருந்தால் இதை தொடர பாருங்க, 1/1 கீழ் 2 வர்க்கம், 1/1 கீழ் 3 வர்க்கம், இந்த மாதிரி ஒரு தொடராக போய் கொண்டிருக்கு. இந்த தொடரோட அடுத்த உறுப்பு யாராக இருந்திருப்பார்? 1/1 கீழ் 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், 5 வர்க்கம், இப்படியே போய் p-ஆவது உறுப்பு p+1 வர்க்கமாக இருந்தால் p+1ஆவது உறுப்பு 1/1 கீழ் p+2 வர்க்கமாக இருந்திருப்பாரா இல்லையா? p காணப்படுற இடத்துல p+1 வரும். அப்ப p+1 முழுவதின் வர்க்கம், p+2 வர்க்கம் வரும். அப்போ உங்களுக்கு n சமன் p+1க்கு உண்மைன்னு காட்டுறதுக்காக நான் சமன்பாட்டுல 2 பக்கமும் இவரை பெருக்க போறேன். இருபுறமும் 1/1 கீழ் p+2 முழுவதின் வர்க்கத்தை பெருக்க. இவரை பெருக்கி விட்டா உங்களோட n சமன் p+1 LHS பக்கம் வந்துடும். அவங்களோட கோவை இப்படி வரும், 1/1 கீழ் 2 வர்க்கம், 1/1 கீழ் 3 வர்க்கம், 1/1 கீழ் 4 வர்க்கம், இப்படியே போய் p-ஆவது உறுப்பு 1/1 கீழ் p+1 வர்க்கம் வந்திருக்கும். அவரோட இப்ப 2 பக்கமும் 1/1 கீழ் p+2 வர்க்கத்தை பெருக்க போறோம். ரைட், அப்ப இங்கால பக்கம் பெருக்கினால் அங்கால பக்கமும் அதே ஆள பெருக்குவோம். 2p+1 தர 1/1 கீழ் p+2 முழுவதின் வர்க்கம். ரைட், அப்ப உங்களோட LHS பக்கம் பாருங்க, n சமன் p+1 தொகுதி வந்துருச்சு. இப்ப இவரையும் சுருக்கி உங்களுக்கு வர வேண்டிய விட என்னென்றால் உங்களோட RHS பக்கம் இவரோட ஒப்பிட்டு பார்த்தால் p காணப்பட்ட இடத்துல p+1 வரும். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய விடை இதுதான், 2p+2. ரைட், UPன்றது இவராக இருந்தால் UP+1ன்றது இவராக இருந்திருப்பார். இப்போ RHSல இந்த கோவையை முழுமையாக சுருக்கி இந்த கோவையை எடுக்கிறது நோக்கமாக இருக்கேன். ரைட், LHS அப்படியே இருக்கட்டும், அவர் குழப்பறது இல்லை. சுருக்கி பார்ப்போமே. பாருங்க, p+2 கீழ் 2p+1 தர இவரை போமாசி எடுத்து சுருக்கினால் பாருங்க, p-2 முழுவதின் வர்க்கம் சாய 1 கீழ் p-2 முழுவதின் வர்க்கம் வரும். இப்போ மேலும் கீழும் ஒரு p-2 வெட்டி விட்டுறலாம். 1 கீழ் 2 p-1 p-2 வரும்.
இவரை பிராக்கெட் நீக்கி காரணிப்படுத்தி எடுத்தால் பாருங்க பி சக 2 முழுவதின் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம். அப்போ 2ஓட ஒரு தடவை ஒன்றை கூட்டணும், பி சக 2ஓட ஒரு தடவை ஒன்றை கூட்டணும், பி சக 2ஓட ஒரு தடவை ஒன்றை கழிக்கணும். இப்போ பாருங்க பி சக 2 சய ஒன்றுன்றது பி சக உண்டாக இருக்கும். அப்போ இந்த பி சக ஒன்றோட இந்த பி சக ஒன்று கேன்சல், ரெண்டும் கேன்சல் ஆகி போனால் பாருங்க உங்களுக்கு விடை பி சக 3 கீழ் 2 பி சக 2ன்னு வரும். இப்போ இவரை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதினால் பி பிளஸ் 1 பிளஸ் 2 கீழே 2 பி பிளஸ் 1 பிளஸ் 1 ஆக இருக்கு. இப்போ பி காணப்பட்ட இடத்துல பி பிளஸ் 1 வந்துருக்கு. நாங்கள் நிறுவ வேண்டிய கோவை பி பிளஸ் 3 கீழ் 2 பி பிளஸ் 2 ஏற்கனவே சொன்னோம். இப்போ அதே செட் இங்கே வந்து நின்று இருக்குது. ஆகவே கடைசியாக முடிவு சொல்லுங்க. எண் சமன் ஒன்றுக்கு உண்மையை நிறுவப்பட்டது. இந்த வளமையான வசனங்கள் எல்லாம் எழுதிவிட்டால் சார். எண் சமன் ஒன்றிற்கு உண்மையை நிறுவப்பட்டது. ஆகவே எண் சமன் பிக்கு உண்மையாயின் எண் சமன் பி பிளஸ் 1க்கு உண்மை. ஆகவே கணித தொகுத்தறை கோட்பாட்டின்படி எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் முடிவு உண்மை. இப்படி சொல்லி முடிச்சு விட்டீங்களா சார்? ரைட். பகுதி பகுதியாக அழகாக செஞ்சு கொண்டு போகலாம். பி பிளஸ் 1 முடிவு கொண்டு வரணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும் அதைத்தான் யோசிக்கணும். ரைட். இப்போ இங்கே பக்கம் யூ பி காணப்படுது. என் சமன் பி ஆகிற நேரம் இந்த மொத்த கோவையும் யூ பி ஆக இருந்திருக்கு. பி பிளஸ் 1 இவரோட அடுத்த உறுப்பும் சேர்ந்து வரதான் பி பிளஸ் 1 ஆக இருந்திருக்கு. இவரோட அடுத்த உறுப்பு இவராக இருந்தார். இவரை நான் ரெண்டு பக்கம் பெருக்கினா நம்மளோட எல்ஹெச்எஸ் பக்கம் என் சமன் பி பிளஸ் 1 முடிவு வந்துடும். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வந்த கோவையை சுருக்கி எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இருக்கிறது. ரைட். இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, இந்த வித்தியாசமான கேள்வி. எஃப்எக்ஸ் சமன் 1 மைனஸ் மட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிராஃபும் ஜிஎக்ஸ் சமன் 2x மைனஸ் ஏ மட்டுக்கான கிராஃபும் வரைய சொல்லிருக்குது. இங்க ஏட பெருமான வீச்சு ஒன்று தரப்பட்டிருக்குது, 0க்கும் 2க்கும் இடைப்பட்டதா. ரைட். பாருங்க இப்போ எஃப்எக்ஸுக்கான கிராஃப் வரைகிற நேரம் வளமையான மாதிரி தான். பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1க்கான கிராஃபை யோசிக்கணும். ரைட். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் வாரது எக்ஸ் அச்சில் திரும்ப அடைஞ்சு வி ஷேப்ல வரும். ரைட். திரும்ப புள்ளி ஏ கமா 0ஆக இருக்கு. அப்போ இவரை நீங்க மைனஸால பெருக்கி விட்டா இவரோட ஆடிபிம்பம் அப்படியே எக்ஸ் அச்சிலான ஆடிபிம்பம். அதாவது எக்ஸ் அச்சு நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி யோசிச்சால் மேலுள்ள கிராஃப்ட பிம்பம் எப்படி விழுமோ அது மாதிரி தான் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏட கிராஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் கிராஃப் வந்துருக்கு. ரைட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றின் மட்டும் மைனஸ் பெருமானம்ன்ற நேரம் எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கான கிராஃப் ஒன்றுல திரும்ப அடைஞ்சு வி ஷேப்ல வரப்போகுது. எக்ஸ் மைனஸ் ஒன்றின் மட்டும் மைனஸால பெருக்கி விட்டா உங்களோட கிராஃப் இப்படி வந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஷேப்ல வந்துருக்கு. ரைட். இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மட்டுக்கான கிராஃப் தான் இவர். அப்போ அவரோட ஒன்று கூட்டினால் இந்த கிராஃப் அப்படியே ஒரு அழகு மேலே போக போகுது. ரைட். அப்போ உங்களோட இந்த ரெண்டு கிராஃப் நான் ஒரு அழகு மேலே தள்ளிவிட்டால் இந்த மாதிரி வரப்போறார். ஆரம்பத்தில் அவரோட வெட்டு புள்ளி இங்க இருந்திருக்கு. ரைட். ஆரம்பத்தில் அவரோட வெட்டு புள்ளி சய ஒன்றுல வந்திருக்க போகுது. சரிதானே? என்ன பாருங்க இங்க இந்த ரெண்டு மாறிலிகளை தான் பார்க்கணும். அப்போ ஒரு வெட்டு துண்டு ஒன்றோட ஒரு தடவை ஒன்றை கூட்டினால் 2 வரும். அப்போ சக 2ன்றது மேலே வரப்போகுது. இப்போ இந்த கோட்டை நீட்டி இருந்தால் சக 2ல வெட்டு இருக்கு. அதோட ஒன்றோட ஒன்றை கழிக்கணும். இன்னொரு தடவை கழிச்சால் 0 சாரி சய 2 வரும். சாரி அங்கே எக்ஸ் மைனஸ் 1 மட்டுக்கான கிராஃப் தானே வரைஞ்சிருக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மட்டுக்கான கிராஃப்ல இந்த வெட்டு துண்டு என்ன வந்திருக்கும், சய 1ன்னு வந்திருக்கு. நான் இவருக்கான கிராஃப் மட்டும் தான் இப்போதைக்கு வரைஞ்சிருக்கிறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மட்டு பெருமாள். இப்போ இவருக்கான கிராஃப்ல மைனஸ் 1 வெட்டு துண்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த கிராஃப்னால் முழுமையாக ஒரு அழகு மேலே தள்ள நேரம் என்ன நடக்கும் பாருங்க. இந்த முழு கிராஃபும் ஒரு அழகு மேலே போகும். ரைட். அப்போ ஒரு அழகு மேலே போனால் சயவுண்டில் காணப்பட்ட வெட்டு துண்டு இப்போ 0ல வந்து நிற்க போகும். ரைட். சயவுண்டில் வந்த வெட்டு துண்டு இப்போ 0 கூடாக வந்திருக்கு. இப்போ இவர் ஆரம்பத்தில் 0ஆக இருந்திருப்பார் வையால் கூறு. இப்போ வையால் கூறு 2ஆக இருந்திருக்கு. சாரி 1ஆக இருந்திருக்கு. ரைட். என்ற ஒரு அழகு தானே மேலே சொல்றோம். திரும்ப புள்ளி எக்ஸால் கூறு அதே தான் 1ஆக இருந்திருக்கும். ரைட்.
இப்போ ஜிஎக்ஸுக்கான கிராஃப் வரையணும் பாருங்க. ஜிஎக்ஸ்ட திரும்பல் புள்ளி மற்றுள்ளுக்குள்ள நாங்கள் 0 ஆக்கினால் எக்ஸ்ட்ரா பெருமானம் ஏயின் கீழ் 2ன்னு வரும். அப்போ எக்ஸ்ட்ரா பெருமானம் ஏயின் கீழ் 2ன்ற நேரம் அது எப்படிப்பட்ட பெருமானமாகவும் இருக்கலாம். ஒன்றுக்கு இங்காலையும் வரலாம், ஒன்றுக்கு நேராகவும் வரலாம், ஒன்று தாண்டியும் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு தரவு தரப்பட்டிருக்கு பாருங்க. ஏட பெருமானம் 0க்கும் 2க்கும் இடைப்பட்டதான். இப்போ ஏட பெருமானம் 0க்கும் 2க்கும் இடைப்பட்டு வந்திருந்தால் a/2 பெருமானம் பாருங்க 1க்கும் 0க்கும் இடையில வரும். ஒரே ஒரு மட்டும் தான் வருமாக இருந்தா ஒரு வி ஷேப்ல வந்திருப்பார். அந்த வி ஷேப்ல எக்ஸ் அச்சுல எக்ஸ் ஆல் கூட எப்படி வரப்போகுதுனால, அதாவது இந்த கிராஃப்ல திரும்பல் புள்ளி நாங்க ஏன்னு சொல்ற மாதிரி இந்த எக்ஸ் ஆல் கூட எப்படி வந்திருக்க போகுதுனால் a/2 ஆக வந்திருக்கும். அப்ப அந்த a/2 பெருமானம் ஒன்றை விட சின்னதாக வரணும். இப்ப இப்படி ஒரு இடத்துல வந்திருக்கலாம், ரைட்? இந்த மாதிரி இடத்துல வந்திருக்கலாம். அப்ப இந்த புள்ளியில ஆரம்பிச்சு வி ஷேப்ல வரப்போகுது. அதுவும் நாங்க ஜிஎக்ஸுக்கு வரைய போற சார்புட படித்திறனை பாருங்க 2ஆக இருக்கு. நாங்க எஃப்எக்ஸுக்கு வரைஞ்ச படித்திறன் 1ஆக இருந்துச்சு. 1ம் -1 மாறி மாறி வந்துச்சு. அப்ப ஜிஎக்ஸுக்கு வரைய போறதுல 2ம் -2 வரப்போகுது. அப்ப இந்த படித்திறன்களை விட சாய்வு கூடுதலாக வி கொஞ்சம் ஒடுக்கமாக வரப்போகுது ஜிஎக்ஸுக்கான சார்புல, ரைட்? அப்ப இங்க இருந்து நாங்க வலப்பக்கம் வரைய போற கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப்ட சாய்வை விட கூடுதலாக வரும். அது மாதிரி இடப்பக்கம் வரைய போற கிராஃப் இந்த சாய்வை விட கூடுதலாக வந்திருக்கணும். அப்ப உங்களோட வரைவு இப்படி வரும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி போகுது, ரைட்? கவனமா இருக்கணும், சரிவு கூடுதலா இருக்கணும். சரி, இங்கால வரைஞ்ச கிராஃப் ரெண்டும் பாருங்க. இங்கால வரைஞ்ச கிராஃப்ல அதாவது y சமன் x இவர சமன்பாடாக இருக்கும். y சமன் x ஐ விட இவர சரிவு கூடுதலாக இருக்கணும். 2x கூடுதலாக இருக்கும். இவரோட படுத்திறன் 1, இவரோட படுத்திறன் 2 இருந்தால் இந்த சாய்வை விட இந்த சாய்வு x அச்சு நேர்பக்கம் இருந்து கூடுதலான சாய்வுல வரணும். மாதிரி இவரோட படுத்திறன் மறை 2, இவரோட படுத்திறன் மறை 1. அப்ப இந்த மறை 1ன் சாய்வை விட மறை 2ன் சாய்வு கூடுதலாக இருந்திருக்கு. இதுதான் 2x மைனஸ் எக்ஸ் 2x மைனஸ் a மட்டுக்கான கிராஃபாக இருக்கு. சமன்பாடுகள் எழுதிவிட்டால் இவரோட சமன்பாடு பாருங்க, உற்பத்திக்குள்ளாக போது படித்திறன் 1. அப்ப எக்ஸ் சமன் y ஆக இருக்கு. இவரோட வெட்டு துண்டு பாருங்க, நான் இந்த கோட்டை இப்படியே நீட்டி விட்டால் படித்திறன் -1 தானே. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரமும் இதுக்கு மேல ஒரு போற தூரமும் சமனா இருந்திருக்கு. அப்ப இந்த கோடு அப்படியே 2ல போயிட்டு வெட்டி இருப்பார். இப்ப y சமன் -x + 2 வரும். மறைப்படுத்திறன் நேர் வெட்டு துண்டு. இல்ல நீங்க இப்படியும் யோசிக்கலாம். இந்த கிராஃப்ல பாருங்க, ஒரு வெட்டு துண்டு எப்படி வரப்போகுது என்றால் ஒன்றோட இந்த ஒன்று கூட்டுப்பட்டு வரும். இப்போ 1 மற்றும் 2ஆக இருக்கு. இந்த கோட்டை அப்படியே நீட்டி விட்டால் 2ல வந்து வெட்டு. அதோட இந்த ஒன்றோட ஒரு ஒன்று கழிச்சு எடுக்கணும். இப்போ 1 கழிச்சால் 0. அடுத்த வெட்டு துண்டு 0ஆக இருக்கு. அப்படியுமே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 2x மைனஸ் ஏழு வெட்டு துண்டு எப்படி வரப்போகுது என்றால் y 0 ஆக்கி விட்டா பாருங்க, x 0 ஆக்கி விட்டா பாருங்க, gx பெருமானம் a என்று வரும். அப்ப இந்த வெட்டு துண்டு a ஆக இருந்திருக்கு. சரி, ஒரே அச்சில் வரைக. இப்ப கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். உண்மையில் a/2 பெருமானம் கிட்டத்தட்ட 1ஆக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இங்காலாகி கிராஃப் வரும். அதாவது ஒரு கிராஃப் எப்படி நகர போகுது என்றால் a/2 பெருமானத்தை இங்க வச்சிருந்தால், அதாவது 1 விட கொஞ்சம் இப்படி சின்ன பெருமானம் இங்கால நான் தெரிவு செஞ்சிருந்தால் இந்த புள்ளிக்கு இங்கால இந்த கிராஃப் போயிருக்கும், ரைட்? இந்த நேர்படுத்தினுள்ள கிராஃப் போயிருக்கு. இதுவே அங்கால பெருமானம் கூடுமாக இருந்தால் உங்களோட கிராஃப் இங்கால பக்கம் நகர்ந்து கொண்டே வரும், ரைட்? இந்த கிராஃப் அப்படியே இங்கிட்டு பக்கம் நகர்ந்து கொண்டு வரும். சரிதானே? சரிவு மாறாது, இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இப்படி மாறிக்கொண்டு வரும், ரைட்? அப்போ சில நேரம் இந்த புள்ளி கூடாகவும் போயிருக்கலாம், இந்த புள்ளியை தாண்டியும் போயிருக்கலாம். இப்படியும் ஒரு கிராஃப் வந்திருக்கலாம், ரைட்? a/2க்கான கிராஃப் இப்படியும் வரலாம். சரி, நாங்கள் இப்போதைக்கு ஒன்றை மட்டும் வரைஞ்சி வச்சுக்கொண்டு முடிவுகள் எடுப்போம். 2x மைனஸ் a எனும் சமநிலை திருப்தி விடுதான் எக்ஸின் தீர்வுகளின் ஏயில் தருக. அதுவும் வளமையான வார கேள்விதான். 2x மைனஸ் a மட்டு சிறிது அல்லது சமன் 1 சய x மைனஸ் 1 மட்டு, ரைட்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒழுங்குபடுத்தி வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த கிராஃப் அதாவது fxன்றது எப்ப gxஐ விட பெருசா இருக்குது. அப்ப fx y ஆல் கூறு gx y ஆல் கூறு விட எப்ப பெருசா இருக்கு. அப்ப fxன்றது இவரோட y ஆல் கூறு பெருசா வாரது இங்க இருந்து இங்க வரைக்கும், ரைட்? பிளாக் கலர் கிராஃப்ட y ஆல் கூறு பெருசா வாரது
பிளாக் கலர் கிராஃப் தான் எஃப்எக்ஸ் ஆக இருக்கும், ரெட் கலர் கிராஃப் ஜிஎக்ஸ் ஆக இருக்க போகுது. ஆகவே எஃப்எக்ஸ்ட ஒய்ஆர் கூறு ஜிஎக்ஸ்ட ஒய்ஆர் கூறை விட பெருசா வருது. எஃப்எக்ஸ் மேல வாரது x1ல இருந்து x2 வரை. இப்போ x1ஐயும் x2ஐயும் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் பாருங்க, y சமன் எக்ஸ்ன்ற கோட்டையும் இந்த கோட்டையும் தீர்த்து விடலாம். இந்த கோட்டுக்கான சமன்பாடு எழுதல, இவரோட சமன்பாடு இப்படி வரும், -2x + என்று வரும். இவரோட சமன்பாடு 2x - என்று வரும். அப்ப இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் தீர்த்து விட்டால் x1 கிடைக்கும். -2x + a சமன் x எடுத்தால் பாருங்க, எக்ஸ்ட பெருமானம் a/3 என்று வரும். அதே மாதிரி 2x - a சமன் அதே சமன்பாடு y சமன் x தீர்த்து விட்டால் எக்ஸ்ட பெருமானம் a என்று வரும். எக்ஸ்ட பெருமானம் a என்று வரும். ரைட். அப்ப x1 பெருமானம் a/3, x2 பெருமானம் a. ஆகவே இந்த சமநிலைக்கான தீர்வு a-ஐ விட சின்னது, a/3ஐ விட பெரிது என்று வரும். இது நான் சொன்ன மாதிரி 2 வெட்டு புள்ளிகளும் இங்கே வந்துடும். ரைட். y சமன் எக்ஸ்ன்ற கோட்டையை வெட்டியிருந்தால் சில நேரம் உங்களுக்கு கிராஃப் இப்படியும் வரலாம்னு சொன்னோம், இந்த மாதிரியும் போயிருக்கலாம். இப்படி போகுமா இருந்தால் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் தான் வெட்டு புள்ளியாக இருக்க போகுது. அப்ப இப்போ உங்களோட தீர்வுகள் எப்படி வரும்? ரைட். இந்த கோட்டின் சமன்பாடு sin 2x சக a, அடுத்து y சமன் x. அப்ப எக்ஸ்ட பெருமானம் பாருங்க, a/3ன்றது பிரச்சனை இல்லை, அதே பெருமானம் தான் வரப்போகுது. ரைட். அடுத்து இந்த சமன்பாட்டை தீர்க்கிற நேரம் 2x - a சமன் அங்கால -x + 2 வரும். அப்ப எக்ஸ்ட பெருமானம் பாருங்க, a + 2 கீழ் 3 வரும். அப்ப இப்போ உங்களோட x1 பெருமானம் a3, x2 பெருமானம் a + 2 கீழ் 3 வரும். இந்த ரெண்டு தீர்வுகளையும் கொடுத்துக் கொள்வது நல்லது. அப்ப இப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் வச்சு எப்படி வரலாம் என்றால், a சக 2 கீழ் 3ஐ விட சின்னதாகவும் a கீழ் 3ஐ விட பெரிதாகவும் வரலாம். ரைட். a இல் தருக a சமன் 1ஆக, அப்ப a சமன் 1ஆக இருந்தால் பாருங்க, உங்க திரும்பல் புள்ளி 1 கீழ் 2ஆக வரும். 1 கீழ் 2ஆக வரும். y சமன் gx, y சமன் மட்டு fx. வரைபுகளை ஒரே அச்சு தொகுதியில் வரைக. இப்போ y சமன் fxக்கான கிராஃப் பிளாக் கலர் கிராஃபா இருக்கும். இப்போ முழுவதுக்கும் நீங்க மட்டெடுத்து விட்டால் y பெருமானம் ஒரு நாள் மைனஸ் ஆகும். ரைட். அப்போ ஒரு கிராஃபுக்கு 1 - x - 1 மட்டும் முழுவதின் மட்டெடுக்கிற நேரம் x அச்சுக்கு கீழே காணப்பட்ட எல்லாத்தையும் மேல மடிச்சு விட்டீங்கன்னா சார். ரைட். ஏன்னா மைனஸ் ஆக மாட்டார். அப்போ x அச்சுக்கு கீழே காணப்படுற பெருமானங்கள் எல்லாமே மேல வரும். அப்போ எல்லாத்தையும் நீங்க x அச்சு சார்பாக மேல மடிச்சு விட்டீங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு கிராஃப் இப்படி வந்துருக்கு. ஆரம்ப கிராஃபை பாருங்க, உற்பத்திக்கு ஊடாக 1,1ல உயர்வடைஞ்சு அங்கால திரும்பி போகுதுன்னா, உற்பத்திக்கு ஊடாகன்ற நேரம் இப்படி வரும், 1,1 திரும்பல் அடைஞ்சு இப்படி கீழே இறங்கி இருப்பார். ரைட். இதுக்கு கீழுள்ள பகுதி மைனஸ்ல இருந்துச்சு, இதுக்கும் கீழுள்ள பகுதி மைனஸ்ல இருந்துச்சு. அப்ப இப்ப 2 பேரை நான் மேல மடிச்சு விட்டால் இப்படி வருவார். இந்த மாதிரி ஒரு எல்லா படித்திறன்களும் உண்டு. அப்ப இந்த கோட்டின் படித்திறனும் இந்த கோட்டின் படித்திறனும் சமனாக இருக்கு. ஆகவே இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இவர் வந்திருப்பார். அதே மாதிரி இங்கே பக்கம் இப்படி வரும். இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இந்த கோடு வந்திருக்கு. இதுதான் மொத்தமாக மட்டும் எடுத்து விட்டால் வர கிராஃபாக இருக்கு. ரைட். அடுத்து y சமன் gxக்கான கிராஃப். gxக்கான கிராஃப் பிரச்சனை இல்லை, a சமன் 1 ஆகக்கூடாது. அப்போ a சமன் 1 ஆகக்கூடாது. உங்களோட gxன்றது இப்படி வந்திருக்கு. gxன்றது 2x - 1 மட்டாக இருக்கு. இப்போ இவர திரும்ப புள்ளி 1ல இருந்துச்சு. அப்போ 1,1ன்றது உயர்வான புள்ளியாக இருந்துச்சு. இப்போ gx சமன் 2x ஆய 1 மட்டும் என்றால் இவர திரும்பல் புள்ளி 0,5 இருக்கு. இப்போ ஹாஃப்ன்றது சரியா இந்த புள்ளியில வரப்போகுது. இவரோட படித்திறன் 2ன்றதுனால சரியா இவர் இந்த புள்ளிக்குள்ளாக போகணும். ஏன்னா எக்ஸால் கூறுல வார மாற்றத்தை விட 2 மடங்கு மாற்றம் y ஆல் கூறுல வரும். அதான் படித்திறன் 2 என்ற அர்த்தம்.
ரைட். படித்துறைன்னு சொல்லப்படுறது எக்ஸால் கூறில் ஏற்படுற மாற்றத்தின் மேல் வையால் கூறில் ஏற்படுற மாற்றம். ரைட். அப்ப எக்ஸால் கூறில் ஏற்படுற மாற்றத்தை விட 2 மடங்கு வையால் கூறுல மாற்றம் வந்தால்தான் படித்திறன் 2ன்னு வரும். ரைட். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் ஹாஃப் கூடினால் வையால் கூறு 2 மடங்கு ஒரு அலகு கூடியிருக்கணும். இப்போ உங்களோட ஜிஎக்ஸுக்கான கிராஃப் இப்படி வரும். இந்த புள்ளியில் ஆரம்பிச்சு இப்படி போகும். படித்திறன் கூடுதலாக இந்த மாதிரி போயிருப்பார். ரைட். இப்போ உங்களுக்கு வெட்டுத்துண்டு லேசாக மார்க் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க, இந்த வெட்டுத்துண்டு இவர் பிளஸ் ஆகிற நேரம் கிடைச்சிருக்கும். அப்போ இவர் +1 ஆக இருந்திருப்பார். அப்போ இந்த புள்ளி கூட போயிருக்கு. ரைட். நம்ம வரைஞ்ச மாற்றம் வரும், இப்படி வரும். இந்த புள்ளி கூட இப்படி போகும். ரைட். இதான் நம்மளோட 2வது கேள்விக்கான ஆன்சராக இருக்கு. 3வது கேள்வி சிக்கலின் பகுதி. ஆர்குமெண்ட் z-i சமன் π/4 z-1 மட்டு சமன் வர்க்கமூலம் 10. திருப்திப்படுத்தும் சிக்கலன்கள் z-னால் வகை குறிக்கும் புள்ளியின் ஒழுக்குகளை ஒரே வாகனப்படுத்தி பரும்படியாக வரைக. திருப்திப்படுத்தும் சிக்கலன் z0 காண்க. ரைட். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் வரையுமே. வளமையான கேள்விதான். z-i ஆர்குமெண்ட் நேரம் z-z0 ஆர்குமெண்ட் சமன் அல்ஃபா என்றால் z0ல ஆரம்பிச்சு கட்டாயம் முன்னால z இருக்கணும், நடுவில் மைனஸ் இருக்கணும். அதான நிபந்தனை. z பார் இருந்தாலும் சரி, iz இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீங்க zக்கு மாத்தி எடுக்கணும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் ஆர்குமெண்ட் z பார்ன்றது மைனஸ் ஆர்குமெண்ட் z ஆக இருக்கு. அது மாதிரி ஆர்குமெண்ட் izன்றது தேவைப்பட்டா 2 சிக்கலன்களோட பெருக்கம். அப்ப தனித்தனி ஆர்குமெண்டாக இப்படி எழுதலாம். ஆர்குமெண்ட் i பிளஸ் ஆர்குமெண்ட் zன்ற மாதிரி. அப்ப ஆர்குமெண்ட் iன்றது π/2, உங்களால ஆர்குமெண்ட் z வரும். ரைட். அப்ப இந்த மாதிரி z பாரோ அல்லது izோ வேற எதுவும் வந்தாலும் சரி, z-z0 வடிவத்துக்கு எப்பயும் மாத்தி எடுத்துக்கொள்ளும். ரைட். அப்ப ஆர்குமெண்ட் z-z0 சமன் அல்ஃபா என்றால் z0ல் ஆரம்பிச்சு அல்ஃபா கோணத்தில் போற கோடாக இருக்கு. அது மாதிரி z-z0 மட்டு சமன் r என்றால் z0 மையமாக கொண்ட 6 அலகு ஆரையுள்ள ஒரு வட்டமாக இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். கணக்குக்கு வருவோம். இதுகள் நேரடியாக வரைய தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டா XY பிரதிட்டு செய்யறதை விட இப்படி செய்யறது லேசா இருக்கும். அதோட டைமும் குறைவாக எடுக்கும். தேவைப்பட்ட நாங்கள் XY மாற்றி எடுத்துக்கொள்வோம். ரைட். பாருங்க, z-i சமன் π/4 z-1 மட்டு சமன் வர்க்கமூலம் 10. ஃபர்ஸ்டா இவரை வரையணும். z-1 மட்டு சமன் வர்க்கமூலம் 10. அப்ப இவர் ஒரு வட்டம்ன்றது தெரியும். 1,0 மையத்தை கொண்ட வர்க்கமூலம் 10 அலகு ஆரையுள்ள ஒரு வட்டமாக இருப்பார். ரைட். அப்போ 1,0 மையம் என்றால் உங்களோட வட்டத்தின் மையம் இந்த மாதிரி இடத்துல வரப்போகுது. ரைட். 1,0 வரப்போகுது. ரைட். வர்க்கமூலம் 10 6 என்றால் இங்கிருந்து இவருக்கான தூரம் 1, வர்க்கமூலம் 10ன்றது கிட்டத்தட்ட 3 மாதிரி ஒரு பெருமானம் வந்திருக்குது. இப்போ 6ன்றது இந்த தூரத்தை விட பெருசா இருந்தால் ஒரு எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற ஒரு வட்டமாக இருந்திருப்பார். ரைட். இப்போ நீங்க வரைய போற வட்டம் கிட்டத்தட்ட இப்படி வரும். ரைட். 1,0 மையம், வர்க்கமூலம் 10 6. சரி. ரைட். இப்போ ஆர்குமெண்ட் z-i சமன் π/4. இப்போ ஆர்குமெண்ட் z-i என்றால் ஐயில் ஆரம்பிச்சு π/4 கோணத்தில் போற கோணமாக இருக்கணும். அப்படிதானே? ஐயில் ஆரம்பிச்சு ரைட். பரமட்டா வரைஞ்சு காட்டுறேன். ஐன்றது இங்க இருக்கும், பிளஸ் ஐ. இங்க ஆரம்பிச்சு π/4 கோணத்தில் போற கோடாக இருக்கணும். ரைட். அப்ப ஆர்குமெண்ட் z-i சமன் π/4 என்றால் உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். இங்க இருந்து எந்த இடத்துல π/4 புள்ளி வந்திருக்க போகுது. ரைட். இங்க இருந்து இந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு வருமா வெளியே வருமானு ஒரு சிக்கல் வரப்போகுது. அதை நிவர்த்தி செஞ்சு கொள்ள பாருங்க. இவரோட மையம் 1,0 தெரியும். இந்த மையத்தையும் இந்த புள்ளியை நான் இணைச்சு வைக்கிறேன். அப்ப இவர் வர்க்கமூலம் 10 நீளமாக இருப்பார். ரைட். இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் 1 இருந்தால் பாருங்க, எனக்கு இந்த நீளத்தை நினைச்சுக்கொள்ளணும். ரைட். வர்க்கமூலம் 10 வர்க்கம் சய 1 வர்க்கம்ன்றது இந்த உயரமாக இருந்திருக்கு. ரைட். அப்ப இந்த உயரம் பாருங்க, 10 1 கழிச்சால் 9, 9 வர்க்கமூலம்ன்றது 3 இருக்கு. அப்ப இந்த வையச்ச வெற்றிடம் 3 இருக்கு.
ரைட். ஒரு வையச்ச வெற்றிடம் 3ஆக இருந்தால் ஐன்ற சிக்கலெண். அப்ப 3ன்ற இடம் 3 ஐயாக இருந்திருக்கு. அப்போ 1ன்ற சிக்கலெண், ஐன்ற சிக்கலெண் கிட்டத்தட்ட இங்க மாரி இருந்திருப்பார். ரைட். அப்ப இந்த புள்ளியில ஆரம்பிச்சு π/4 கோணத்தில் போற கோடாக இருக்கு. ரைட். தேவையில்லாத தரவுகளை அழிச்சு விடுறேன். படம் தெளிவுக்காக. ரைட். அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு π/4 கோணத்தில் போற கோடாக இருந்தால் உங்களோட படம் இப்படி வரும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கோடாக இருக்கு. ரைட். அதோட ஆர்குமெண்ட் 0 வரையறுக்கப்படாது. அப்ப ஆர்குமெண்ட் 0 வரக்கூடிய Z நீங்க இல்லாமக்கணும். அப்ப ஆர்குமெண்ட்டுக்கு ஐய போட்டால் இந்த ஆர்குமெண்ட் உள்ளுக்கு Z பதிலாக ஐய போட்டால் ஆர்குமெண்ட் 0 வரும். எந்த புள்ளியில வரைய ஆரம்பிக்கிறோமோ அந்த புள்ளிக்கு சின்ன ஒரு வட்டம் போட்டு காட்டணும். இந்த புள்ளியை நாங்க கருத இல்லைன்னு சொல்றதுக்காக. ரைட். அப்ப இந்த கோணம் π/4 ஆக இருக்கு. சரி. அப்ப 2 ஒழுக்களும் சந்திக்கிற புள்ளி இவர். இந்த புள்ளி நாள் கூறுதான் இந்த புள்ளி குறிக்கும் சிக்கலன் Z0 ஆக இருந்தால் Z0 குறிக்கும் சிக்கலன் யாராக இருப்பார்? 2 முறைகள்ல யோசிக்கலாம். ஒன்று என்னென்றால் இவர் நீங்க r cos θ பிளஸ் i sin θன்ற ஃபார்மேட், அதாவது முனைவால் கூட்டு வடிவத்தில் சொல்லணும். இப்போ முனைவால் கூட்டு வடிவத்தில் சொல்லணுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த தூரம் தேவைப்படும். உற்பத்திலிருந்து Z0க்கான தூரம் இந்த r தேவைப்படும். அதே நேரம் இந்த கோணம் தேவைப்படும், தீட்டா தேவைப்படும். அப்ப இந்த பெருமானங்கள் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு r cos θ i sin θன்ற வடிவத்தில் செய்யலாம். நான் எனக்கு நினைக்கிறது என்னென்றால் இவருக்கு அப்படி செய்யறதை விட இன்னொரு லேசான முறை, இந்த கோட்டின் சமன்பாடு பாருங்க, வெட்டுத்துண்டு 1 x அச்சின் நேர்த்திசையோட π/4 கோணம். ஆகவே இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x + 1 ஆக இருந்திருக்கு. இந்த கோட்டின் சமன்பாடு பாருங்க, வெட்டுத்துண்டு +1 வரணும், படித்திறன் 1 வரணும். tan π/4 சமன் 1. x அச்சு நேர்த்திசையோட ஒரு π/4 கோணம் அமைக்கிறார். ஆகவே படித்திறன் சமன் tan π/4 வந்திருக்கு. அதாவது 1 ஆக இருந்திருக்கு. y சமன் x + 1ன்றது இந்த கோட்டின் சமன்பாடு. அதே மாதிரி இந்த வட்டத்தின் சமன்பாடு எப்படி வந்திருக்கு என்றால் x - 1 முழுவதின் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் என்ன வரும்? வர்க்கமூலம் 10 வர்க்கம் 10 வரும். ரைட். அப்ப எனக்கு இந்த வட்டத்தின் சமன்பாடு தெரியும், இந்த நேர்கோட்டின் சமன்பாடு தெரியும். இந்த 2 சமன்பாடையும் தீர்த்து விட்டால் 2 பேரும் சந்திக்கிற புள்ளிகள் எனக்கு கிடைக்கும். இந்த 2 பேரும் சந்திக்கிற புள்ளிகள் தெரியுமாக இருந்தால் Z0 கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எக்ஸும் தெரியும் y-யும் தெரியுமா இருந்தால் x + iy-ன்றது Z0 ஆக இருக்கும். ரைட். அப்ப இங்க y சமன் x + 1ன்றது நான் இங்கே கொண்டு வந்து பிரதியிடுறேன். அப்ப x ஆய 1 முழுவதின் வர்க்கம் yக்கு பதிலாக x சக 1 முழுவதின் வர்க்கம் சமன் 10 வரும். அப்ப 2x வர்க்கம் இங்க ஒரு சய 2x சக 2x கேன்சல் ஆயிரும். சக 2 சமன் 10 வரும். அப்ப x வர்க்கம் சக 1 சமன் 9 வரும். 5 வரும். 2ஆல சுருக்கினால் ஆகவே x வர்க்கம் சமன் 4 வரும். எக்ஸ்ட்ரா பெருமானம் ±2 வரும். ஏன் 2 விட வருது என்றால் இந்த கோட்டை நான் இங்கே பக்கம் நீற்ற நேரம் x சமன் சய 2 புள்ளியில ஒரு வெட்டி இருப்பார். எனக்கு தேவை எக்ஸ்ட்ரா பெருமானம் நேரா வர்றது மட்டும்தான். என்ற Z0 2 ஒழுக்களும் சந்திக்கிறது இங்க மட்டும்தான் இருக்குது. எனக்கு இந்த கோட்டை இங்கே பக்கம் இழுக்கல, இழுத்தால் அது மைனஸ் ஆர்குமெண்டா வந்து. அப்ப இங்க ஆரம்பிச்சு நேர்த்திசை வழியே இப்படி போயிருக்கலாம். ஆகவே Z0 இந்த புள்ளியில எக்ஸும் நேர் y-யும் நேர். ஆகவே எக்ஸும் நேர் y-யும் நேர்ன்றதுனால எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக இருக்கும். எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக இருந்தால் இந்த சமன்பாட்டின்படி y பெருமானம் 3ஆக இருக்கு. அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டிய சிக்கல் எண் Z0ன்றது 2 + 3i ஆக இருக்கும். சின்ன விஷயம்தான். பாருங்க, 1 சய xன் கீழ் 2 முழுவதின் 12ஆம் அடுக்கின் விரிவில் x வர்க்கம் xன் 5ஆம் அடுக்கின் குணகங்களை காண்க. அப்ப x வர்க்கம் xன் 5ஆம் அடுக்கின் குணகங்கள் கேட்கிறாங்களா இருந்தால் எனக்கு பொது உறுப்புக்கான ஒரு சமன்பாடு எழுதி கொள்ளலாம். tr + 1ன்றது 12cr அடுத்து 1ன் 12 சய 6ஆம் அடுக்குன்னு வரும். ரைட். முதலாவது ஒரு ஒன்று தானே. அப்ப 1ன் எந்த ஒரு அடுக்கும் 1ன்றதுனா நான் அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் போட்டு வச்சுக்கொள்றேன். இவர் எப்பயுமே 1 தான். ஆறுட பெருமானம் எதுவா இருந்தாலும் இவர் 1 தான். அப்ப எனக்கு இவரை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம். சய xன் கீழ் 2 முழுவதின் 6ஆம் அடுக்கு. ரைட்.
ஒரு சுருக்கினா இப்படித்தான் வரும். 12C ஆர் சய எக்ஸின் கீழ் 2 ஆறாம் அடுக்கு. ரைட். அப்ப எக்ஸ் வர்க்கத்தினதும் எக்ஸின் 5ஆம் அடுக்கினதும் குணகங்கள் கேட்டிருந்தால் அப்ப எக்ஸ்ட்ரா அடுக்கு வரப்போகுது எக்ஸின் 6ஆம் அடுக்காக வரப்போகுது. ரைட். எந்த ஒரு நம்பரையும், அதாவது எக்ஸ்ட்ரா எந்த அடுக்கு கேட்குறாங்களோ அவரை நீங்க மேல் அடுக்கு சமப்படுத்தி எடுக்கணும். அப்ப எக்ஸ் வர்க்கமும் எக்ஸின் 5ஆம் அடுக்கும் கேட்குறாங்களா இருந்தால் 6க்கு 2 போட்டால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வரும். அப்ப 6க்கு 2 போட்ட நேரம் T3 சமன் 12C2 சய எக்ஸின் கீழ் 2 2ஆம் அடுக்குன்னு வரும். ரைட். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 12C2 1 கீழ் 4 வரும். ரைட். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேரம் முன்னுக்குள்ள நம்பரை மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ 12C2ன்றது 12 தர 11 கீழ் 2 தர 1 தர 1 கீழ் 4. சுருக்கினா பாருங்க 6. இதையும் சுருக்கலாம். இங்க 6 வரும். இதையும் சுருக்கினால் மேல 3 கீழே 2 வரும். அப்போ 33 கீழ் 2 வரும். அதே மாதிரி எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணகம் நேரம் 6க்கு பதிலாக 5 போடலாம். அப்ப T6 சமன் 12C5 சய எக்ஸின் கீழ் 2 5ஆம் அடுக்குன்னு வரப்போகுது. ரைட். சுருக்குங்க. ஆகவே எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணகம் 12C2 சய 1 கீழ் 2 5ஆம் அடுக்குன்னு வரப்போகுது. ரைட். அப்போ 12C5 12C5 12 11 10 9 8 வரைக்கும் வரும். அங்கால வர 7 ஃபேக்டர் கீழே வர 7 ஃபேக்டரோட கேன்சல். கீழே 5 தர 4 தர 3 தர 2 தர 1 வரும். ரைட். தர சய 1 கீழ் 32 வரும். சுருக்குங்கோ. I2 10 3 12. ரைட். அப்ப இவரையும் சுருக்கினால் இங்க ஒரு 4 வரும். ஆகவே மறை 99 கீழ் 4ஆக இருக்கும் எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணம். ரைட். சின்ன ஒரு கேள்விதான். அதிலிருந்து 3 சக 2x கணம் விரிவில் எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணகத்தை காண்க. ரைட். இப்ப கேட்கிறாங்க என்னென்றால் 1 சய எக்ஸின் கீழ் 2 முழுவதின் 12ஆம் அடுக்கோட இன்னொரு கோவை பெருக்கப்பட்டிருக்கிறது. 3 சக 2x கணம். 3 சக 2x கணம். அப்ப இந்த விரிவுல வரக்கூடிய எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணகம் என்னன்னு கேட்டால் நீங்க யோசிக்கணும். இங்கால் உள்ளவரோட அங்கால் உள்ள விரிவுல யாரை பெருக்கி எக்ஸின் 5ஆம் அடுக்கு எடுக்கலாம். இப்ப இங்கால் ஒரு 3 சக 2x கணம் காணப்படுது. அப்ப இங்கால் உள்ளவரோட அங்கால் உள்ளவர் யாரை பெருக்கி எக்ஸின் 5ஆம் அடுக்கு எடுக்கலாம். இந்த மாறிலியோட அங்கால வரக்கூடிய எக்ஸின் 5ஆம் அடுக்க பெருக்கினால் ஒரு எக்ஸின் 5ஆம் அடுக்கு வரும். இது மாதிரி இந்த 2x கணத்தோடு இவர்ல விரிவுல வர எக்ஸ் வர்க்கத்தை பெருக்கினால் ஒரு எக்ஸின் 5ஆம் அடுக்கு வரும். இப்ப வேற யாரை பெருக்கியும் இங்கால உள்ள விரிவுல வேற யாரையும் இவரோட பெருக்கி எனக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்கு எடுக்கணும். இந்த மாறிலிய இங்குள்ள எக்ஸின் 5ஓட பெருக்கணும். இந்த எக்ஸ் கணத்தை இங்கால வர எக்ஸ் வர்க்கத்தோட பெருக்கணும். ரைட். இது ரெண்டையும் பெருக்கி மட்டும்தான் எனக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்கு எடுக்கலாம். அப்ப இவரை நான் எழுதி கொள்றேன் எப்படி என்றால் எல்லா விரிவையும் எழுதாம எனக்கு தேவையானது மட்டும் எழுதிக்கொள்றேன். 1 சா எக்ஸ் 2ல எக்ஸின் கீழ் 2ல ஆரம்பத்துல எப்படியோ தொடர் வந்திருக்க போகுது. ரைட். இப்ப இவரோடு பெருக்க வேண்டிய ஆள், அதாவது இந்த 2x கணத்தோடு பெருக்க வேண்டிய ஆள் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் தானே. அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நாங்க ஏற்கனவே கண்டு வச்சோம். இந்த இருக்கிறார் 33 கீழ் 2. இந்த விரிவுல வரக்கூடிய எக்ஸ் வர்க்கத்திலான உறுப்பு 33 கீழ் 2ஆக இருந்திருக்கு. அப்ப இங்கால 33 கீழ் 2 எக்ஸ் வர்க்கம் வந்திருக்கும். அவர் அப்படியே தொடர்ச்சியா போய் அங்கால எக்ஸின் 5ஆம் அடுக்கின் குணகம் சய 99 கீழ் 4ஆக இருந்துச்சு. இவர் எக்ஸின் 5ஆம் அடுக்காக வந்திருப்பார். அங்கால இன்னும் தொடர் அப்படியே நீண்டு கொண்டு போயிருக்கு. அப்ப இங்கால உள்ள எக்ஸ் கணத்தோட இங்கால உள்ள எக்ஸ் வர்க்கம் பெருக்கப்படணும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி ஒரு உறுப்பு வரும். அது மாதிரி இது ரெண்டையும் பெருக்கி எக்ஸின் 5ஆம் அடுக்கு இன்னொரு உறுப்பு வரும். ஆக எனக்கு தேவையான விரிவுகளை மட்டும் இப்படி எழுதி கொண்டு எக்ஸின் 5இன் குணகம் எனக்கு இப்படி எழுதலாம். இவரோட இவர் பெருக்கப்படணும். இப்ப மறை 99 கீழ் 4 தர 3 சக இவரோட இவர் பெருக்கப்படணும். 33 கீழ் 2 தர 2. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எக்ஸின் 5ஆம் அடுக்கு உருவாக்கி இருக்கும். சுருக்கி எடுத்தா பாருங்க
மறை 297 கீழ் 4 சக 33 வரும். மறை 297 132 கீழ் 4 வரும். கழிச்சா பாருங்க 5 6 மறை 165 கீழ் 4ன்றது எக்ஸ் கணத்தின் குணகமாக அமையும். ரைட், இப்படி ரெண்டு சார்புகளோட பெருக்கம் கேட்டிருந்தா நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான். யாரையும் பெருக்கி எனக்கு அவங்க கேட்ட உறுப்பை எடுக்கலாம். அந்த உறுப்புகளை மட்டும் எழுதி கொண்டு அங்கார எனக்கு கணக்கு செஞ்சு முடிக்கலாம். 5வது லிமிட் கேள்வி. ஒரு பெரிய கோவை தரப்பட்டிருக்குது. இவருடைய எல்லை பெருமானத்தை காண்க. விடையும் தரப்படல. லிமிட் கேள்வி செய்யக்கூட நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும், திரிகோண கணிதங்கள் வந்து எல்லை பெருமானம் யாரே அணுகும். ரைட், இப்படி வந்திருந்தா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 வந்திருந்தால் நீங்க யோசிக்கொள்ளணும். நீங்க செட் பண்ண போற வடிவம் sin x இன் கீழ் x வடிவத்துல வந்திருக்கேன். இப்ப இவருக்கு பதிலாக உண்டுன்னு போட்டிருக்கேன். இதுவே 0வை தவிர வேற நம்பரை அணுகுமா இருந்தால் ஏன்ற ஒரு நம்பரை அணுகுன்னு வச்சுக்கோமே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ என்று தரப்பட்டிருக்கு. இப்ப நீங்க யோசிக்கொள்ளணும், நீங்க செட் பண்ண போற வடிவம் sin x மைனஸ் a இன் கீழ் x மைனஸ் என்ற ஃபார்மேட்ல வரும். இவரோட பெருமானம் ஒன்றுதான். இதுவும் நீங்க டைரக்டா பயன்படுத்தக்கூடிய முடிவு தான். ரைட், அப்ப லிமிட்டை பார்த்து முடிவெடுக்கணும். நீங்க எதை நோக்கி உங்க சுருக்களை கொண்டு போகணும். எக்ஸ்டென்ஸ் டு 0வாக இருந்தால் sin x இன் கீழ் x வரணும். எக்ஸ்டென்ஸ் டு 0 விட வேற நம்பரா இருந்தால் எக்ஸ்டென்ஸ் டு a மாதிரி ஒரு நம்பரா இருந்தால் sin x மைனஸ் a இன் கீழ் x மைனஸ் a. இந்த செட்டுக்கு தான் நான் என்னோட சுருக்கலையில கொண்டு போய் கொண்டு இருக்கேன். ரைட், அப்ப இங்கேயும் பாருங்க x மைனஸ் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 3 வந்திருக்குது. அப்ப உங்களோட கணக்குல நீங்க சுருக்கி கடைசியா எடுக்க வேண்டிய வடிவம் இதுவாக இருந்திருக்கு. sin x மைனஸ் பை பை 3 இன் கீழ் x மைனஸ் பை பை 3. இதை ஃபர்ஸ்டா தலையில வச்சுக்கொண்டு அங்கால கணக்கு செய்ய ஆரம்பிப்போம். பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 3. மேலுள்ள ரெண்டு பேர்லயும் ஒரு tan 3x பொது எடுக்கலாம். அப்ப tan 3x பொது எடுத்தால் tan x மைனஸ் √3 வரும். முழுவதின் கீழ் x மைனஸ் பை பை 3 எனக்கு கணக்குக்கு வேணும். இப்ப இவரை குழப்பாம அப்படியே வச்சுக்கும். இப்ப இந்த பிராக்கெட் உள்ள காணப்படுற பாருங்க, எனக்கு காரணிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப இவரை நான் வர்க்கம் மூலம் 3 tan வர்க்கம் x 4 tan x நான் 3 tan x சய ஒரு tan x போடுறேன். அங்கால சக வர்க்கம் மூலம் 3 இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல நீங்க ஒரு வர்க்கம் மூலம் 3 tan x பொது எடுக்கலாம். x tends to pi by 3. இது நீங்க நேரடியா காரணிப்படுத்தினாலும் சரி. பிராக்கெட் உள்ளக்கு tan x minus √3 வரும். கீழே x minus pi by 3. இப்ப இவரில் நீங்க √3 tan x பொது எடுத்தால் tan x ஆய √3 வரும். மாதிரி -1 பொது எடுத்தால் tan x ஆய √3 வரும். இப்ப இவரை காரணிப்படுத்தினால் tan x சாய √3 அங்கால √3 tan x சாய உண்டு வரும். இப்ப பாருங்க, பொதுக்காரணி நீக்கல் கான்செப்ட் கொண்டு வருது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுக்காரணி காணப்படுறாங்க, tan x minus √3. அது ரெண்டே நீக்கி விட்டால் ஒரு கணக்கு இன்னும் லேசாக போகும்னு நினைக்கிறேன். ரைட், எப்பயும் லிமிட் கேள்விகள் செய்யக்கூட ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது ஒரு பொதுக்காரணி காணப்படுதா, அந்த பொதுக்காரணியை கண்டுபிடிச்சு எனக்கு நீக்கலாமா அதை பார்க்கணும். பொதுக்காரணி நீக்கி செய்யலுமா இருந்தால் அப்படி செய்யும். இப்போ பொதுக்காரணி இல்ல, வர்க்க மூலங்கள்லாம் தொடர்பட்டு வருதாக இருந்தால் நீங்க உடன்புணரியை வச்சு யோசிங்க. ரைட், உடன்புணரி வச்சு யோசிக்கணும். அப்போ உடன்புணரியும் தொடர்புபடுத்தி அங்கால சுருக்கிட்டு போற நேரம் இந்த ஃபார்மேட் வருதான்னு யோசிக்கும். திரிகோண கணிதங்கள் வார நேரம் இந்த ஃபார்மேட்டுக்கு எடுக்கிற மாதிரி யோசிங்க. அதுவும் இல்லாட்டி உங்களுக்கு அடிக்கடி வார இன்னொரு செட் தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆகிற நேரம் வகைன்னு சொல்லுவோம். எக்ஸின் என் மைனஸ் ஏ என் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ என் ஏன் என் மைனஸ் 1. இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கலாம். இந்த ஆர்டர் படி ஒரு எல்லை கணக்கு அணுக பாருங்க. ரைட், அப்ப இங்க ஒரு பொதுக்காரணி வந்திருக்குது tan x minus √3. அது ரெண்டை நீக்கி விட்டால் இப்ப எக்ஸுக்கு நீங்க பை பை 3 போட்ட நேரம் பாருங்க, இவருக்கு பை பை 3 போட்டால் 0 வரும். tan பாயிண்ட் 0 வரும். மாதிரி இவருக்கு போட்டாலும் 0 வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குழப்பமான ஆட்கள். எக்ஸுக்கு பை பை 3 பிரதியிட்ட நேரம் 0 முடிவிலி மாறி நம்பர்ஸ் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கு. ஆனா எக்ஸுக்கு பை பை 3 இந்த செட்ல போட்டால் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. tan பை பை 3 √3. இப்போ √3 into √3 3 சாய 1 2ன்னு விட வரும். இப்போ எக்ஸுக்கு பை பை 3 போட்டுறதுனால
இந்த கோவையில எந்த பிரச்சனையும் வரலாட்டி நான் இவரை தனிய வச்சுக்கொண்டு மிச்சமுள்ள எல்லாரையும் மட்டும் சுருக்க போறேன். யாரெல்லாம் பிரச்சனை பண்ணலையோ அந்த பிரச்சனை பண்ணாதாக்கள் நான் தனிய வச்சுட்டு மிச்ச எல்லாரையும் சுருக்கி பார்ப்போம். ரைட். அப்போ இப்போ முடிவெடுத்துக்கொள்ளணும். இவரை நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இவரை கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு வர போறேன். இவங்க 2 பேரும் தான் பிரச்சனை இருக்கிறாங்க. 0 முடிவெளி வார மாதிரி கோவைகள் வருமா இருந்தால் அவங்கள மட்டும் சுருக்கி எடுப்போம். பிரச்சனை பண்ணாதவர்களை தனியே வச்சிருவோம். இப்போ இவரை நான் என்ன செய்யறேன்றால் கவனமா பாருங்க. எக்ஸ் டென்ஸ் டு பை பை 3 கீழுள்ளதுலேயும் எனக்கு எக்ஸ் மைனஸ் பை பை 3 இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சைன் எக்ஸ் மைனஸ் பை பை 3 கீழ் எக்ஸ் மைனஸ் பை பை 3 தான் கொண்டு வர போறோம். அப்போ இவர் எனக்கு வேணும். அப்போ இவரையும் குழப்பறது இல்லை. மேலுள்ளவர் மட்டும் சுருக்கப்பா. இந்த tan 3x நான் எப்படி போட்டிருந்தால் கவனமா பாருங்க. ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டு tan pi மைனஸ் 3x போடுறேன். இப்போ tan pi மைனஸ் 3x மைனஸ் tan pi tan pi மைனஸ் 3x மைனஸ் tan 3x. அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்டு பிளஸ் tan 3x வந்துடும். இப்போ கீழே உள்ள x மைனஸ் பை பை 3 அப்படியே இருக்கு. அதே மாதிரி தனி எடுத்துக்கொண்ட இவரும் அப்படியே இருக்கட்டும். இவருக்கு நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. ரைட். இப்போ இதுல இருந்து இன்னொரு மைனஸையும் வெளியே எடுக்கிறேன். அப்ப இன்னொரு மைனஸ் வெளியே வந்து இப்படி வருவார். tan 3x மைனஸ் பாயிண்ட் வரும். அதாவது இந்த கோணத்துக்கு உள்ளுக்கு இருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்க போறோம். கீழே ஒரு x மைனஸ் பை பை 3 இருக்குது. தர ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3 tan x சய ஒன்று வரும். திரும்ப x tends to pi by 3 tan இந்த tan உள்ளுக்கு கோணத்துள்ளுக்கு நான் ஒரு 3 பொது எடுத்தா வரும். x மைனஸ் பை பை 3 வந்துடும். இப்போ tan 3 தர x மைனஸ் பை பை 3 கீழையும் x மைனஸ் பை பை 3. இவரோட பெருமானம் ஒரு 3ஆல பெருக்கிட்டு 3ஆல பிரிச்சு ஒன்றுன்னு போடலாம். ஆனால் டேன்லேயே வச்சுக்கொண்டு அப்படி பிரதியில போக வேணாம். அவன் தந்த ஃபார்மேட்ல சைன் எக்ஸின் கீழ் எக்ஸ்ன்ற வடிவத்துக்கு மாத்தியே செய்யும். இந்த முழு டேனையும் நான் சைனுக்கு மாத்தி எடுத்தால் இப்படி வரும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 3 இவர் நான் சைனின் கீழ் கொஸ்டின் போடுறேன். சைன் 3x மைனஸ் பை பை 3 கீழ் காஸ் 3x மைனஸ் பை பை 3 ரைட். டேனுக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கிறேன். முழுவதின் கீழ் எக்ஸ் மைனஸ் பை பை 3 அப்படியே இருக்கட்டு. தர ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3 tan x ஒன்றுன்னு வரும். ரைட். அப்போ இன்னும் சுருக்கினால் பாருங்க. இவரையும் தனி எடுப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 3 சைன் 3x மைனஸ் பை பை 3 கீழ் இவரை போட்டுக்கொள்வோம். எக்ஸ் மைனஸ் பை பை 3 ரைட். சைன் உள்ளுக்கு வர அதே கோணம் கீழே வேணும். அப்போ இங்கே 3x மைனஸ் பை பை 3 இருந்தால் இங்கே 3x மைனஸ் பை பை 3 வேணும். அப்போ இங்கே ஒரு 3 பெருக்கிட்டு இங்கே ஒரு 3 பெருக்கி விட்டுரும். ரைட். மேலங்கில ஒரு 3ஆல பெருக்கி விட்டுரும். இப்போ இவர் அப்படி எங்களுக்கு ஒன்று போட்டுக்கொள்ளும். ரைட். மிச்சம் இருக்கிற எல்லாம் தண்ணி எடுப்போம். இங்கே ஒரு காஸ் 3x மைனஸ் பை பை 3 இருந்தார். தர இவர் ஒன்றின் கீழ் √3 tan x சய ஒன்று இருக்கிறார். ரைட். இப்போ பாருங்க. இவர் அப்படியே சேர்த்து எனக்கு ஒன்றுன்னு போட்டு விட்டுறலாம். ரைட். சைன் தீட்டாவின் கீழ் தீட்டான்ற வடிவம். ஆகவே உங்களோட கடைசி விடை எக்ஸுக்கு நீங்க பை பை 3 போட்டால் 3 தர 1 தர ஒன்றின் கீழ் எக்ஸுக்கு பை பை 3 போட்டால் இவர் 0. காஸ் 0ன்றதும் 1 தான். தர ஒன்றின் கீழ் எக்ஸுக்கு பை பை 3 போட்டால் √3 தர √3 3 வரும். அங்கால சய 1 வரும். இப்போ கடைசி விடை 3 கீழ் 2 வரும். ரைட். இன்னொரு கேள்விதான்.